திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதம் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு தெய்வீக அனுபவம். இந்த லட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் பிரசாதமாக வழங்கப்படும் ஒரு சிறப்பான இனிப்பு. பக்தர்களுக்கு தரிசனத்துக்கு பிறகு வழங்கப்படும் மிக முக்கியமான அம்சமாகும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகத்தால் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படும் இந்த லட்டு புவியியல் குறியீடு பெற்ற ஒரே லட்டு ஆகும். அதாவது இதை டிடிடி மட்டுமே தயாரித்து விற்பனை செய்ய முடியும். லட்டு தயாரிப்பு திருமலையில் உள்ள சிறப்பு சமையலறையான போதுவில் நடைபெறுகிறது. இங்கு ஏறத்தாழ 700 ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர்கள் இரு ஷிஃப்ட்டுகளாக 24 மணி நேரமும் பாரம்பரிய முறைப்படி லட்டுகளை தயாரிக்கின்றனர். தினசரி சராசரியாக 4 லட்சம் லட்டுகள் தயாரிக்கப்படுகின்றனர். ஆனால் உச்ச காலங்களில் இது அதிகரிக்கப்படுகிறது. 2025 லட்டுகள் விற்பனையில் புதிய சாதனை படைக்கப்பட்டது. இது முந்தைய ஆண்டை விட 10% அதிகம். ஒரே நாளில் அதிகபட்சமாக டிசம்பர் 27 அன்று 5.13 லட்சம் லட்டுகள் விற்பனையானது. லட்டு விற்பனை முறை மிகவும் ஒழுங்குபடுத்தப்பட்டது. தரிசனம் செய்யும் பக்தர்கள் தானாகவே சில லட்டுகளை இலவசமாகவோ அல்லது மானிய விலையிலோ பெறுகின்றனர். பொதுவாக இலவச தரிசனம் அல்லது திவ்ய தரிசனம் செய்பவர்களுக்கு 2 சிறிய லட்டுகள் மானிய விலையில் வழங்கப்படுகின்றன. கூடுதல் லட்டுகளை வாங்க விரும்புபவர்கள் திருமலையில் உள்ள லட்டு கவுண்டர்களில் நேரடியாக வாங்கலாம். இந்த கவுண்டர்கள் மேற்கு மாட வீதியில் அமைந்துள்ளனர். மேலும் சமீபத்தில் கியோஸ்க் இயந்திரங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர். இதன் மூலம் தரிசன டிக்கெட் அல்லது ஆதார் அடையாளத்தை பயன்படுத்தி கூடுதல் லட்டுகளை எளிதாக பதிவு செய்து வாங்க முடியும். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் 2025ஆம் ஆண்டில் 13.52 கோடி லட்டுகள் விற்பனை செய்யப்பட்டு சாதனை படைத்துள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டில் 12.15 கோடி லட்டுகள் விற்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு 1.37 கோடி லட்டுகள் பக்தர்களுக்கு கூடுதலாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் லட்டு பிரசாதம் என்பது உலக புகழ்பெற்ற ஒரு தெய்வீக அனுபவம். இந்த லட்டு ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமியின் பிரசாதமாக வழங்கப்படும் ஒரு சிறப்பான இனிப்பு. பக்தர்களுக்கு தரிசனத்துக்கு பிறகு வழங்கப்படும் மிக முக்கியமான அம்சமாகும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் நிர்வாகத்தால் தயாரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படும் இந்த லட்டு புவியியல் குறியீடு பெற்ற ஒரே லட்டு ஆகும். அதாவது